رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربنا زدنا علما. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு கீரு ஜன்னாயம் தஸ்னிம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் லாஸ்ட் வீடியோவில் கேட்ட கொஷினுக்கு ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம். நான் என்ன கொஷின் கேட்டேன்? யஸ்ரிப் வாசிகள் என்றால் யார்? இதுக்கான ஆன்சர் மதினாவாசிகள். ஒரு அடியான் தன் இறைவனுக்கு மிக நெருக்கத்தில் உள்ள இடம் சஜ்தா. அதனால் சஜ்தாவில் துவாக்களை அதிகமாக கேளுங்கள் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். பொதுவாக ஒவ்வொரு தொழுகை முடிந்து நாம் கேட்கும் துவாக்களுக்கு அல்லாஹ் பதில் அளிக்காமல் இருப்பதில்லை. அதிலும் சஜ்தாவில் நாம் துவா கேட்கும் போது அல்லாஹ் நமக்கு மிக அருகில் இருப்பான். அந்த நேரத்தில் நாம் துவா செய்யும் போது நாம் கேட்பது தடையில்லாமல் கிடைக்கும். அப்படி சஜ்தாவில் துவா செய்யும் போது மிக சிறந்த துவாக்களை தேர்ந்தெடுத்து ஓதுற மாதிரி பார்க்கணும். அந்த நேரத்து பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான துவாக்களை மட்டும் கேட்காமல் ஆயுள் முழுக்க நமக்கு பலன் தரக்கூடிய மாதிரியான துவாக்களை கேட்க வேண்டும். இப்படி தினமும் சஜ்தாவில் நாம் துவா செய்யும் போது நாம் இந்த உலகில் வாழும் வரை ரஹாத்தாக, ஆரோக்கியமாக, நல்வழி பெற்றவர்களாக, மற்றவர்களிடம் கையேந்தாதவர்களாக நாம் இருக்கலாம். மறுமை பற்றியும் பயம் இருக்காது. அங்கும் நல்ல அந்தஸ்தை அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தி தருவான் இன்ஷா அல்லாஹ். அப்படிப்பட்ட சிறந்த ஒரு துவாவை தான் இன்னைக்கு நான் சொல்ல போகிறேன். ஒவ்வொரு வேளை தொழுகையில் சஜ்தால இந்த ஒரு துவாவை ஓதி பாருங்க. ஆயுசுக்கும் உங்களுக்கு எந்த தேவையும் இருக்காது. இந்த உலகத்தின் அத்தனை சந்தோஷங்களையும் மறுமையின் சந்தோஷத்தையும் அல்லாஹ் நமக்கு தருவான். அந்த துவா என்னன்னு இப்போ பார்க்கலாம். اللهم اغفر لي وارحمني واهدني وعافني وارزقني. اللهم اغفر لي وارحمني واهدني وعافني وارزقني. இதோட மீனிங் என்னன்னா, இறைவா என்னை மன்னிப்பாயாக, எனக்கு கருணை புரிவாயாக, என்னை நல்வழியில் செலுத்துவாயாக, எனக்கு ஆரோக்கியத்தை வழங்குவாயாக, எனக்கு வாழ்வாதாரம் வழங்குவாயாக. இந்த துவாவை பொறுத்த வரைக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புதிதாக ஒருவர் இஸ்லாத்தை ஏற்றால் இந்த துவாவை கற்றுக் கொடுப்பார்கள். புதிதாக இஸ்லாத்தை ஏற்றவுடன் முதலில் இந்த துவாவை கற்று தந்துள்ளார்கள் என்றால் இந்த துவா எப்படிப்பட்ட ஒரு சிறப்பான துவா, இதை நாம் புரிஞ்சுக்கணும். இந்த துவாவில் முதலில் அல்லாஹ்விடம் மன்னிப்பு மற்றும் கருணையை கேட்கின்றோம். இப்படி உலகில் நாம் சந்தோஷமாக நிம்மதியாக வாழ இந்த இரண்டும் மிக முக்கியம். அடுத்ததாக நாம் கேட்பது நல்வழி. இந்த உலகில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தான் படைத்த அனைத்து மனிதர்களுக்கும் நல்வழியை தான் காட்டினான். அதனால்தான் தொடர்ச்சியாக ஒவ்வொரு சமூகத்துக்கும் அவர்கள் நல்வழி பெற ஒவ்வொரு நபிமார்களை அனுப்பி வைத்தான். ஆனால் அவர்கள் அதை பயன்படுத்தவில்லை. நல்வழியை விட்டு தவறான வழியில் போய் இறைவனை கோபத்திற்கு, சாபத்திற்கு ஆளாக்கிவிட்டனர். அல்ஹம்துலில்லாஹ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலம் அந்த நல்வழி, நேர்வழி நமக்கு கிடைத்துவிட்டது. ஆனால் அது நிலைத்திருக்க வேண்டும். அதற்கு வேண்டிதான் இந்த துவாவில் அதையும் நாம் கேட்கிறோம். அடுத்ததாக ஆரோக்கியம். இதில் ஆரோக்கியம் என்பது உடல் நலம் சம்பந்தப்பட்டது மட்டுமில்லை, மனதும் சம்பந்தப்பட்டது. மார்க்கத்தில் பாவங்கள், சந்தேகங்களை விட்டும், புத்தியில் பைத்தியம், பேதலித்தலை விட்டும், மனதில் ஏற்படும் வலிகெடுக்கும் வீண் சந்தேகங்கள், குழப்பத்தை விட்டும், உடலில் ஏற்படும் கொடூரமான நோய்களை விட்டும் அல்லாஹ்விடம் பாதுகாப்பு கேட்கிறோம். அடுத்ததாக வாழ்வாதாரம். இந்த உலகில் மற்றவர்களிடம் கையேந்தாத அளவுக்கு வாழ்வாதாரம் பெற்று மறுமையிலும் விசாலமான வாழ்வாதாரம் கிடைக்கணும் என இந்த துவாவில் கடைசியாக கேட்கிறோம். வெறும் இந்த உலகத்திற்காக மட்டுமல்லாமல் மறுமைக்கு வேண்டியும் கேட்கிறோம். இதன் பொருளை ஆழமாக உணர்ந்தால் அது புரியும். இப்படிப்பட்ட சிறப்பான துவாவை நாம் அல்லாஹ்விற்கு மிக நெருக்கமான சஜ்தால கேட்கும்போது அல்லாஹ் எப்படி அதை மறுப்பான்? அதுவும் திரும்ப திரும்ப ஒவ்வொரு வேளை தொழுகையிலும் கேட்கும்போது. இதுவரைக்கும் இந்த துவா
துவாவை ஓதாதவர்கள் இனி ஒவ்வொரு தொழுகையின் சஜ்தாவிலும் ஓதுங்க. சஜ்தால வழக்கமாக ஓதும் துவாவை ஓதி பிறகு இந்த துவாவை கேளுங்க. ஒவ்வொரு ரக்காத்திலும் சஜ்தால கேட்கலாம். அப்படி இல்லைன்னா கடைசி ரக்காத் சஜ்தால கேட்கலாம். இது உங்கள் விருப்பம். எத்தனை முறை வேண்டுமென்றாலும் கேட்கலாம். இருந்தாலும் ஒரு 3 முறை ஓதுங்க. மிக சிறப்பான ஒரு துவா. உங்கள் வாழ்க்கையை இது மிக சிறப்பாக்கும், அழகாக்கும். இதில் எந்த சந்தேகமும் இல்லை. அல்லாஹ்வின் பொருத்தத்தை பெற்ற அடியார்களாக வாழ்ந்து அந்த நிலையிலே மரணிக்கும் வாய்ப்பை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தருவானாக. ஆமீன். ஓகே, இப்போ ஃபைனலி கொஷின் டைம். மறுமை நாளில் நீங்கள் எத்தனை பிரிவினராக ஆகிவிடுவீர்கள் என அல்லாஹ் கூறுகிறான். இதுதான் இன்னைக்கான கொஷின். இதுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்கள், நான் நெக்ஸ்ட் வீடியோ போஸ்ட் பண்ணுற வரைக்கும். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன வஸ்ஸலாமு அலல் முர்சலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.